சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மனோஜ் ரோகிணியோட கடைக்கு வந்து ராணியும் அவங்க வீட்டுக்காரர் ராஜாவும் வந்து வக்கீலை கூப்பிட்டு வந்து அவங்க 2 பேரையும் வெளுத்து வாங்கி அவங்க எப்படி பொய் சொல்லி ராணியையும் அவங்க வீட்டுக்காரரையும் ஏமாத்துறாங்களோ அதே மாதிரி இவங்களும் ஒரு பொய் சொல்லி அவங்க கிட்டேருந்து 1,00,000 ரூபா பணத்தை வாங்க திட்டம் போட்டு அங்கே வந்திருக்க. இங்கே உடனே மனோஜ்க்கு பார்த்துட்டு என்ன மனோஜ் இதெல்லாம், நீ எந்த தப்பும் செய்யலை, ஆனால் அந்த ராணி என்னடானா வக்கீலை கூப்பிட்டு வந்து என்னென்னவோ சொல்லி உன்கிட்டேருந்து இப்போ 25,000 ரூபா பணத்தை வாங்கிட்டு போயிட்டாலே அப்படின்னு கேட்க, உண்மையாகவே நான் எந்த தப்பும் செய்யலை ரோகிணி, ஆனால் ராணி எதுக்காக இப்படிலாம் சொன்னான்னு தான் தெரியலன்னு சொல்லும்போது, ஏற்கனவே நம்ம கடையில் உள்ள 3,00,000 ரூபா பணத்தை அவங்க 2 பேரும் திட்டம் போட்டு எடுத்த மாதிரியே அவங்க கிட்டேருந்து அந்த பணத்தை வாங்கணும்னு நினச்சோம்ல, அதான் அவங்க நம்மளை ஏமாற்றி 1,00,000 ரூபா பணத்தை வாங்கணும்னு திட்டம் போட்டு இப்போ மீதி பணத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. மறுபடியும் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா போலீஸை கூப்பிட்டு வருவோன்னு வக்கீல் வர பேசிட்டு போயிருக்காருல அப்படின்னு சொல்ல, என்ன ரோகிணி, இந்த கடையால் நமக்கு நல்ல வருமானம் வந்துட்டுருக்கு, அதன் மூலமாக சீக்கிரமாகவே உனக்காக ஒரு வீடெல்லாம் வாங்கலாம், நம்ம நினச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சா இருந்த பணத்தையும் எடுத்துட்டாங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்ச பணத்தையும் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க, என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு இங்கே வந்து மனோஜ் வந்து பேசிகிட்ருக்காரு. ஆனால் கடையிலேருந்து வெளியில் போன ராணியும் அவங்க வீட்டுக்காரர் ராஜாவும் அங்கே என்ன பிரச்சனையா அப்படின்னு வந்த கஸ்டமர்லாம் கேட்க, அதான் இந்த கடையோட ஓனர் மனோஜ் இருக்காருல்ல, அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா அப்படின்னு மனோஜ் செய்யாத தப்பெல்லாம் செஞ்சதா சொல்லி வந்த கஸ்டமர்கிட்ட மனோஜை பற்றி ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. வந்த கஸ்டமர் எல்லாருமே மனோஜை இவங்க சொன்னது எல்லாமே உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டு, இந்த கடையிலே நம்ம பொருள் வாங்க வந்தோம், அது மட்டும் இல்லை இவங்கக்கிட்ட மாதம் மாதம் பணம் வேற கொடுத்துட்ருக்கோம்ல, இந்த கடை பக்கமே வரக்கூடாது, இந்த கடையோட ஓனர் மனோஜ் இப்படிப்பட்டவனால இருந்திருக்கான், இனி இந்த கடையில் நம்ம பொருள் வாங்கவும் கூடாது, கொடுத்த பணத்தை நம்ம திருப்பி கேட்டுற வேண்டியதான், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே வந்த கஸ்டமர் எல்லாரும் மனோஜை அங்கே வந்து அங்கே ராஜா பிரச்சனை செஞ்சதுனால கேட்டவங்க எல்லார்கிட்டேயும் மனோஜை பற்றி தப்பாக சொன்னதால் அவங்க இப்படி புரிஞ்சுக்கிட்டு மனோஜை ரொம்ப தப்பாக நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இது தெரியாத ரோகிணியும் மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க, நீ கவலைப்படாமல் இரு, ஓ மேலே எந்த தப்புமே இல்லைன்னு எனக்கு தெரியும், மற்றவங்க சொல்கிறாங்கன்னு ஒன்றெல்லாம் நான் சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப நன்றி ரோகிணி, நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டியே, ஆனால் தேவையில்லாமல் ஏற்கனவே 3,00,000 ரூபா பணம் கிடைக்கும்னு நினச்சி ஏமாந்து போய் நிற்கிறேன், இப்போ இவங்களுக்குன்னு இன்னும் 75,000 ரூபா பணத்தை வர தரணும், என்ன ரோகிணி செய்கிறது, கடையில் நாம் சம்பாதிச்ச பணம் எல்லாமே வீணாக செலவாயிருச்சு, சொல்லப்போனால் ஸ்டாஃபுங்களுக்கு சம்பளம் கொடுக்க கூட பணம் இருக்காது போல் அப்படின்னு சொல்ல, ரோகிணி சொல்கிறாங்க, பாத்தியா அங்கே நீ வந்து இங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் கிட்டலாம் நமக்காக இவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்கன்னா எல்லாரும் அமைதியாக நிற்கிறாங்க, இங்கே வேலை பார்க்குற யாரையும் நம்பவே கூடாது போல், நான் உனக்காக எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன், இனியாவது என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்னு ரோகிணி மனோஜ்கிட்ட சொல்லிகிட்ருக்க, மனோஜ் யோசிக்கிறாரு, இந்த கடை மூலமாக நல்லா சம்பாதிக்கலாம்னு நினச்சேன், பெரிய லாபம் வரும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் இந்த ரோகிணியால் கடையில் வேலைக்கு சேர்த்த அந்த ராணியும் அவங்க வீட்டுக்காரர் ராஜாவும் இப்படிலாம் செஞ்சு ஏமாற்றிட்டு போவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு மனோஜ் வந்து கண் கலங்கி உட்காந்துட்ருக்காரு. ரெஸ்டாரண்ட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த ரவி ஸ்ருதி கிட்டே கேள்வி கேட்குறாரு, என்ன ஸ்ருதி நீ எதுக்கு என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த, உனக்கு தான் நீத்துவை பிடிக்காதே, அவங்களுக்கு எதுக்காக நான் வந்து நீ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறதெல்லாம் வந்து சொல்லி அவங்களையும் அந்த திறப்பு விழாக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு கேட்கும்போது, ஏன் அந்த நீத்துவால் மட்டும்தான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க முடியுமா, நல்லபடியாக சம்பாதிக்க முடியுமா, என்னாலலாம் பிஸ்னஸ் செய்ய முடியாதுன்னு யாரெல்லாம் நினச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் சரியான பதில் கொடுக்கறதுக்காக தான் நானும் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிறதுக்காக வந்தேன், இதில் என்ன தப்பு இருக்குது, நீ தான் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற, ஆனால் எனக்குன்னு சப்போர்ட் பண்ண நிறைய பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கெல்லாம் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது, என்னை தவிர நீ யார் அங்கே சமைக்க வச்சாலும் நீ பேசுகிற பேச்சுக்கெல்லாம் அங்கே யாருமே வேலை செய்ய மாட்டாங்க, நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம், என்னை புரிஞ்சிக்காம உங்கள் அம்மாவோட பணத்தை வாங்கி வீணா இப்படி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு பிரச்சனை செஞ்சிட்ருக்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு, நீ ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தாலும் நான்லாம் அந்த ரெஸ்டாரண்ட் பக்கம் வரவே மாட்டேன், நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறது தான் எனக்கு இப்போதைக்கு சரின்னு தோணுது, நானாக எப்போ சம்பாதிச்சு பணத்தை சேர்த்து வச்சு புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறேனோ அப்போ எனக்கு நீ உதவி செஞ்சால் போதும், அப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நான் ஓனராகவும் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கூடனே ஸ்ருதி சிரிச்சுக்கிட்டே, என் ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ ஓனராக வரணும்னு நான் உன்னை கூப்பிடவே இல்லையே, நீ தூக்கிட்ட போது வந்து நான் ரெஸ்டாரண்ட் திறக்க போகிறேன்னு சொன்னேன், அவ்வளவு தானே, உனக்கு ஏன் இதில் பிரச்சனை, நீ வரவும் வேண்டாம், எனக்கு உதவி செய்யவும் வேண்டாம், நான் சொன்னேன்ல எனக்கு உதவி செய்ய நிறைய பேர் இருக்காங்கன்னு, முத்து மீனா எங்கள் அம்மா அப்பான்னு எல்லாருமே இருக்கும்போது நான் உன்னை எதுக்காக எதிர்பார்க்கணும், நான் என் பிஸ்னஸை பார்த்துக்கிறேன், நீ உன் வேலையை மட்டும் பாரு.
உன் வேலையில் எப்படி நான் தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அதே மாதிரி என் பிஸ்னஸில் எனக்கு தேவையில்லாமல் நீ தலையிடுறதும் பிடிக்கவே இல்லை. முடிஞ்சா என்னுடைய பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நீ என் கூட வந்து நில்லு, அவ்வளவுதான், அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. வர வர நீ இப்படி பேசுகிறது எனக்கு பிடிக்கவே இல்லை தெரியுமா அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே அண்ணாமலை, ரவி இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிட்றாரு. உடனே ரவியும் என்னப்பான்னு கேட்க, என்ன என்ன பிரச்சனை, ஏன் இவ்வளோ சத்தமாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, இல்லைப்பா இங்கே ஸ்ருதி தேவையில்லாமல் இப்போ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி நீத்துக்கிட்டலாம் வந்து பேசிகிட்டு இருக்காப்பா, அதான் எதுக்குன்னு கேட்டுட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லைப்பா, எந்த பிரச்சனையும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. நான் சொல்கிறத கேளு, ஒன்று நீ ஸ்ருதி பேச்சை கேட்கணும், இல்லையா ஸ்ருதி உன் பேச்சை கேட்கணும். இப்படி 2 பேரும் பிடிவாதமாக அடம்பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். இல்லை நீயாவது உனக்காக தான் ஸ்ருதி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன செய்யணும்னு நீ ஸ்ருதிக்கு உதவி செஞ்சு கூட இருக்கணும். இல்லை உன் விருப்பத்துக்கு ஸ்ருதி நடந்துக்கணும். 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சிக்காம அப்புறம் என்னப்பா விரும்பி நீங்கள்லாம் கல்யாணம் பண்ணீங்க? உனக்கு ஸ்ருதி தன்னுடைய அம்மா கிட்ட பணத்தை வாங்கி ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தது பிடிக்கல, அவ்வளவுதானே? அதை முதல்ல ஸ்ருதி கிட்ட சொல்லி புரிய வை. என்ன இருந்தாலும் உன் மாமியார் கொடுத்த பணத்தில் ஸ்ருதி வந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தாலும் அந்த பணத்தை நீங்கள் நல்லா சம்பாதிச்சு திருப்பி கொடுத்துட வேண்டியதானப்பா. அதுக்காக ஸ்ருதி ஆசைப்பட்டது நடக்கவே கூடாதுன்னு நீ அடம்பிடிச்சாலும் அது தப்பு தான். முத்து எவ்வளோதான் கோவப்பட்டாலும் மீனா விட்டு கொடுத்து போக போய் தான் முத்துவோட குணத்துக்கு மீனா சந்தோஷமாக இந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கா. அவங்க 2 பேருக்கும் வராத பிரச்சனையா? ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. விட்டு கொடுத்து போனாதான் சந்தோஷமாக வாழ முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு நீயாவது ஸ்ருதிக்காக விட்டு கொடுத்து நல்லபடியாக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ ஓனர் ஆகிறத நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். உன் மாமியார் கொடுத்த பணத்தை பற்றி நீ யோசிக்காத. எப்படியா இருந்தாலும் நீ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணுன்றது உன்னுடைய ஆசையும் கூட. அப்படி இருக்கும்போது 2 பேருமே பிஸ்னஸ் நல்லபடியாக நடத்துங்க. நல்ல வருமானம் வந்த உடனே உன் மாமனார்கிட்டையும் மாமியார்கிட்டையும் ஸ்ருதி வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. அதுக்கு மேலே அவங்க யாரும் எதுவும் பேச முடியாதுல்ல. பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக இங்கே ஸ்ருதிக்கு புரிய வை. அதை விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் இப்படி பிரச்சனை செஞ்சீங்கன்னா என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு போகிறாரு. உடனே இதை கேட்டுட்டு ரவியும் கண்கலங்கி நிற்கிறாரு. ரோகிணி மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க, மனோஜ் நம்ம கடையில் நடந்த பிரச்சனை யாருக்கும் தெரியக்கூடாது. உன் அம்மா கிட்ட சொன்னால் மறுபடியும் என்னை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் முத்து மீனாக தெரிஞ்சால் ஏளனமாக பேசி சிரிப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், நம்மளை யாரும் தப்பாக நினைக்கவும் கூடாது, இப்படி வந்து அவமானப்படுத்தவும் கூடாது. அதுக்கு கடையில் நடந்த பிரச்சனை எதையுமே சொல்லாத. எப்படியாவது அந்த ராணிக்கிட்டேயும் அவங்க வீட்டுக்காரர்கிட்டையும் மீதி பணத்தையும் கொடுத்து பிரச்சனையை சமாளிச்சிடலாம், புரியுதில்ல அப்படின்னு சொல்லும்போது, எல்லாம் புரியுது ரோகிணி, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த மனோஜ் விஜயாவை பார்த்த உடனே, அம்மா இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. மனோஜ் என்னப்பா ஆச்சு, என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லைம்மா, அந்த ராணியோட வீட்டுக்காரரும் என்ன தெரியுமா செஞ்சாங்க அப்படின்னு கேட்க, உடனே அண்ணாமலை, ஏன்பா அவங்க தானே பணத்தை எடுத்ததா சொன்னேன், பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களா, 3 லட்ச ரூபா பணம் திருப்பி கிடச்சிருச்சா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. ரவி, ஸ்ருதி, முத்து, மீனான்னு எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. உடனே ரோகிணி நினைக்கிறாங்க, எந்த விஷயத்த வீட்டில் சொல்ல வேண்டான்னு சொன்னோமோ வந்த உடனே அதை சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறம் விஜயாத்தை எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன திட்டுவாங்க, இதெல்லாம் எனக்கு தேவையா? நம்ம என்ன சொன்னாலும் மனோஜ் கேட்கவே மாட்டான் போல. மனோஜையும் விஜய் ஆண்டியவும் திருத்தவே முடியாதுன்னு ரோகிணி ரொம்பவே கோபமாக இருக்கும்போது அங்கே மனோஜும் அண்ணாமலை கிட்ட சொல்கிறாரு, அப்பா அங்கே அவங்க 2 பேரும் வந்து பணத்தை கொடுக்கறதுக்காக வரலப்பா, என்னை ஏமாற்றி என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்கப்பா, அதுவும் வக்கீலை கூப்பிட்டு வந்திருந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது உடனே முத்து சொல்கிறாரு, என்னது வக்கீலை கூப்பிட்டு வந்தாங்களா, எதுக்கு, நீ எதுக்கு அவங்களுக்கு பணம் கொடுக்கணும், நீ வச்சுருந்த பணம் தானே யாரோ எடுத்துட்டாங்கன்னு சொல்லி பிரச்சனை செஞ்சிட்டு இருந்த அப்படின்னு கேட்க, உடனே ரவியும் என்ன தான் நடந்தது தெளிவாக சொல்கிறியா இல்லையான்னு கேட்குறாரு. இல்லைம்மா, நான் ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி அந்த ராணி தேவையில்லாமல் அங்கே வந்து என்னை ரொம்பவே அவமானப்படுத்தி பேசி, நான் செஞ்ச தப்புக்காக பணத்தை கொடுக்கலன்னா போலீஸை கூப்பிட்டு வருவேன்னு அவங்க என்னென்னமோ பொய் சொல்லி ஏமாற்ற நினச்சாங்கம்மா. நான் எந்த தப்புமே செய்யலைன்னு சொல்லியும் அந்த ராணியோட வீட்டுக்காரரும், இல்லை இந்த மனோஜ் நல்லவனே கிடையாது அப்படின்னு என்னை ரொம்ப தப்பாக பேசிட்டாங்கம்மா. வேற வழி இல்லாமல் அவங்க போலீஸை கூப்பிட்டு வந்தா நான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், நான் அந்த நம்ம அவமானப்பட்டு நிற்கணும், அதனால போலீஸ் வரைக்கும் போக வேண்டான்னு சொன்னேன். வேறு வழி இல்லாமல் அவங்களும் 1 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தா நாங்கள் இதோட எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டோம்னு சொல்ல, 1 லட்ச ரூபா பணத்துக்காக இந்த மாதம் 25,000 ரூபா பணத்தை கொடுத்துட்டேம்மா, இன்னும் மாதம் 25,000 ரூபா பணம் அனுப்பணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்கம்மா. அது மட்டும் இல்லாமல் இந்த பணத்தை நான் அனுப்பலைன்னா போலீஸோடு வந்து என்னை மாட்டி விட்டுருவேன் வேறு அந்த ராணியும் அவங்க வீட்டுக்காரரும் இப்படி திட்டம் போட்டு வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. நான் மட்டும் ஏன் தான் இப்படி எல்லார்கிட்டேயும் ஏமாந்து போய் நிற்கிறேனோ,
என்னை பார்த்தா இவங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுதுன்னே தெரியல. உண்மையாகவே நான் எந்த தப்பும் செய்யலம்மா, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, ரோகிணி தாம்மா என்னை ரொம்ப நம்பினா, எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணான்னு சொல்லும்போது அண்ணாமலை சொல்கிறாரு, பாத்தியா விஜயா, மனோஜ் நல்லா படிச்சிருக்கான், பெரிய பிஸ்னஸ் செய்வான், நல்லபடியாக முன்னேறிடுவான், நம்ம குடும்பத்தையே மனோஜ் தான் பார்த்துக்க போகிறான்னு சொன்னல. அங்கே என் பணத்தை எடுத்து பிஸ்னஸ் ஆரம்பித்த மனோஜ் அந்த கடையில் சம்பாதிக்கிற பணத்தை கூட கவனிக்க முடியாமல், நல்லா பார்த்துக்க முடியாமல், இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஏமாந்து போய் நிற்கிறான். இவனுக்கு தானே நீலாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த, நல்லா தெளிவாக நல்லபடியாக உழைச்சி முன்னேற முத்து மீனாவை பார்த்தா உனக்கு பிடிக்காது அப்படி தானே அப்படின்னு கேட்கும்போது ரோகிணி சொல்கிறாங்க, பாத்தியா மனோஜ், இதுக்கு தான் சொன்னேன், நம்ம பிரச்சனையை நம்ம பார்த்துக்கலாம், வீட்டில் யார்கிட்டையும் வந்து சொல்லாதன்னு, பாரு உங்கள் அப்பா உன்னை எப்படி திட்டுறாருன்னு அப்படின்னு சொல்லும்போது, என்ன ரோகிணி, அப்போ கடையில் என்ன நடந்தாலும் சொல்லக்கூடாதுன்னு மனோஜ் கிட்ட சொல்லி வச்சிருக்கிறியா? அதானே பார்த்தேன், இப்படி பிரச்சனை வர்றதுக்கு காரணமே நீ தாண்டி, நீ சொல்லி தானே அந்த ராணியவும் அந்த ராணியோட வீட்டுக்காரரையும் கடையில் சேர்க்கலான்னு மனோஜே நினச்சான். அவங்கள நீங்கள் கடையில் சேர்க்காம இருந்திருந்தா 3 லட்ச ரூபா பணத்தை எடுத்துருக்கவும் மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு மறுபடியும் 1 லட்ச ரூபா பணம் தர வேண்டிய அவசியமும் இல்லையே. பிரச்சனையெல்லாம் செஞ்சுட்டு அதை வீட்டுக்கு தெரியாமல் பார்த்துக்க மனோஜ்னு சொல்லி வேற கொடுக்குறியா? ஏற்கனவே பணத்தை 27 லட்ச ரூபாய்க்கு வட்டியோட 30 லட்ச ரூபா பணத்தை வாங்கின நீ இப்படி தானே மனோஜோட மனசை மாற்றி பொய் சொல்ல வச்ச. நீ தான் பொய் சொல்லி ஏமாத்துறனா, எதுக்குடி என் பையனையும் பொய் சொல்ல வைக்கிற? ஆனால் மனோஜ் உன்ன மாதிரி கிடையாது, அவன் பொய் சொல்ல மாட்டான். நடந்த உண்மையை வந்த உடனே என்கிட்ட சொல்லிட்டான் பாத்தியா? மனோஜ், நான் சொன்னல இந்த ரோகிணியை நம்பாதன்னு, பாரு உனக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறான்னு, அம்மா பேச்சை மட்டும் கேளு. இனி கடைப்பக்கமே இந்த ரோகிணி வர வேண்டான்னு நீ முடிவெடுத்தா மட்டும்தான் உன் கடையில் நல்ல பிஸ்னஸ் நடக்கும். நீயும் யாராலையும் ஏமாந்து போய் நிற்க மாட்ட. பிஸ்னஸ் செய்கிற நீ இப்படி அப்பப்போ ஏமாந்து போய் நின்னா உன்னை யாராவது மதிப்பாங்களா? இல்லை இந்த மீனா முத்து உனக்கு மதிப்பு தான் தருவாங்களா? நீ ஏன் தான் இப்படி இருக்கியோ தெரியல. என்னைக்கு ரோகிணி இந்த கடைக்கு வேலை பார்க்க போனாலோ அன்னையிலேருந்து தான் உன் கடையில் பிரச்சனையே. சொல்லப்போனால் அந்த பணத்தை இவ்வளோ பிரச்சனை செஞ்ச ராணியும் அவங்க வீட்டுக்காரரும் எடுத்திருக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, அவங்க உண்மையாகவே பணத்தை எடுத்திருந்தா பணத்தை திருப்பி கொடுக்க முடியாதுன்னு உன் கடைக்கு கூட வராமல் இருந்திருக்கலாம், இல்லை வேற எங்கேயாவது கிளம்பி போயிருக்கலாம். ஆனால் அவங்க வக்கீலோடு வந்து நின்று நீ செஞ்சது தான் தப்பு, உனக்கு நான் சரியான பதில் கொடுக்குறேன் பாருன்னு உன்கிட்டேருந்தே 1 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு போயிருக்காங்கன்னா அவங்க பணத்தை எடுத்திருக்க மாட்டாங்கன்னு தான் தெரியுது. யாரோ திட்டம் போட்டு நமக்கு தெரிஞ்சவங்க தான் பணத்தை எடுத்து ஒன்றை ஏமாத்திட்டு இருக்காங்க போல அப்படின்னு ரோகிணியை பார்த்துக்கிட்டே விஜயா சொல்லும்போது உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆண்டி நீங்கள் யாரோன்ற மாதிரி பேசுகிறீங்க, நீங்கள் ரோகிணியை பார்த்து தானே பேசுகிறீங்க, அப்போ ரோகிணி தான் பணத்தை எடுத்திருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? மனோஜ், நீங்கள் மற்றவங்களெல்லாம் சந்தேகப்பட்டீங்க, உங்கள் கூடவே இருக்கிற ரோகிணி பணத்தை எடுத்திருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணலையான்னு கேட்க, அதை எப்படி நான் நினைக்க முடியும்? ரோகிணி என் கடைக்காக எவ்வளோ உதவி செஞ்சுருக்கா, நான் பார்க்க வேண்டிய எல்லா வேலையும் எனக்காக பார்த்து தரா. அப்புறம் அப்புறம் அப்படி இருக்கும்போது எங்கள் கடையிலேருந்தே ரோகிணி எதுக்காக பணம் எடுக்கணும்? அப்படியே பணம் வேணும்னாலும் என்கிட்ட கேட்டிருக்க மாட்டாளா என்ன? உண்மையாகவே கண்டிப்பாக ரோகிணி எனக்கு தெரியாமல் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்ய மாட்டா. எனக்கு ரோகிணி மேலே நம்பிக்கை இருக்குது. ரோகிணி, நான் எப்படி உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்ல அப்படின்னு சொல்லும்போது நல்லா தான் சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு கோவமாக பேசிட்டு தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க ரோகிணி. அண்ணாமலை சொல்கிறாரு, விஜயா, ஏதோ ஒரு பிரச்சனை மனோஜோட கடையில் இருக்குது. ஏதோ யாரோ வேணும்னே மனோஜ் சம்பாதிக்கிற பணத்தை அவன் எங்கே வைக்கிறான், எப்போ எடுக்கிறான் எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டு பணத்தை எடுத்திருக்காங்க. அந்த பணத்தை யார் எடுத்தாங்கன்னு உண்மை தெரியணும். தேவையில்லாமல் அவங்க 2 பேரும் தான் அங்கே கடையில் தங்கியிருக்காங்கன்னு, அவங்க தான் பணத்தை எடுத்திருப்பாங்கன்னு மனோஜ் சொன்னதால் கோவத்தில் வக்கீலோடு வந்து 1 லட்ச ரூபா பணத்தை வாங்கணும்னு முடிவெடுத்துட்டாங்க போல். ஆனால் மனோஜ், நீ இன்னும் பொறுப்பு இல்லாமல் இருந்தால் அந்த கடையை பார்த்துக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னு தான் அர்த்தம். இதுக்கு மேலே சொல்ல ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலை அமைதியாக அங்கே கிளம்பி போகிறாரு. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏன் மனோஜ், உனக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளோ பிரச்சனை வருது? மீனாவும் முத்துவும் நல்லா சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிக்கிற பணத்தை சேர்த்து வைக்கிறாங்க, ஆனால் நீ ஏன் இப்படி இருக்க? ஆமாம், இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கே உன் கடையில், அங்கே ஸ்டாஃப் எல்லாம் பார்த்துக்கிட்டே தானே இருந்திருப்பாங்க. வந்த கஸ்டமர்லாம் நம்ம கடையை பற்றி என்ன நினைப்பாங்க? அவங்க உன்னை பற்றி இவ்வளோ தப்பாக பேசியிருக்காங்கன்னா இன்னும் என்னென்ன நடக்க போதோ தெரியலையே. என்ன மனோஜ், நீ புத்திசாலித்தனமாக இருப்ப, நல்லபடியாக உன்னுடைய பிஸ்னஸ் மூலமாக முன்னேறுவேன்னு நினச்சேன், அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ ஒவ்வொன்றும் சொல்லும்போது உன்னால் நான் தலை குனிஞ்சு தான் நிற்கிறேன். அந்த முத்து மீனா உன்னை எப்பயாவது மதிப்பாங்களா? இனியாவது கொஞ்சம் கவனமாக இரு. நீ தான் பிஸ்னஸ் செய்யணும். உனக்கெல்லாம் உதவி செய்ய அந்த ரோகிணி நீ உன் கடை பக்கம் வரவே வேண்டான்னு நீ ஏன் சொல்லிடு, புரியுதா அப்படின்னு சொல்ல மனோஜும் சரிம்மா நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு ரூமுக்கு போகிறாரு. ரூமுக்கு போன மனோஜ் கிட்ட ரோகிணி திட்டுறாங்க,
நீ வந்த உடனே இதெல்லாம் சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்குது? அந்த மீனா முத்து நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. நமக்கு எந்த திறமையும் இல்லை, புத்திசாலித்தனமும் இல்லை முன்னேறன்னு. அவங்க நம்மளை பற்றி தப்பாக பேச மாட்டாங்களா? கடையில் அந்த ராணி அவங்க வீட்டுக்காரர் நம்மளை தப்பாக பேசுனது பத்தாதான் என்ன? வீட்லேயும் என்னை தலைகுனிய வைக்கிறதுக்குன்னே நீ இருக்க. வீட்டில் எதெல்லாம் சொல்லாதன்னு சொல்கிறனோ எல்லாத்தையுமே சொல்லிடுற. உன்னை நம்பவே கூடாது மனோஜ் அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. நீ வேற, நாளைக்கு என்ன பிரச்சனை வரப்போதோ, மாதம் மாதம் இவங்களுக்கு வேற 25,000 பணம் கொடுக்கணுமேனு நானே யோசனை பண்ணிகிட்ருக்கேன். நீ என்னடானா அம்மா இப்படி பேசிட்டாங்க, அப்பா இப்படி பேசிட்டாங்கன்னு நீ யோசிக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரோகிணி நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு அங்கே போகிறாரு மனோஜ். மனோஜோட கடையில் ராணியாலையும் அவங்க வீட்டுக்காரர் ராஜாவாலையும் பெரிய பிரச்சனை வந்ததால் என்ன ஏதுன்னு வந்த கஸ்டமருக்கெலாம் தெரிய வருது. இந்த கடையோட ஓனர் மனோஜ் நம்ம நினைக்கிற மாதிரி நல்லவரே இல்லை. இவரோட கடையில் நம்ம பொருள் வாங்குறதா, அது மட்டும் இல்லை, நம்ம மாதம் மாதம் கொடுத்து வச்சுருக்க பணத்தையும் வாங்கிடணும். ஏன்னா அங்கே கடையில் வச்ச பணத்தை யாரோ எடுத்ததா சொல்லி நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. நம்ம பணத்தையும் வாங்கிக்கிட்டு இவங்க ஏமாற்றிட்டாங்கன்னா, பணத்தை யாரோ எடுத்துட்டாங்க, பொருளை தர முடியாதுன்னு ஏமாற்றிட்டாங்கன்னா, இனி அந்த கடைக்கு நம்ம போனால் நம்ம பணத்தை வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் மனோஜோட கடையில் ராணியால் வந்த பிரச்சனையால் இப்படி ஒரு முடிவெடுக்கிறாங்க. மனோஜ் எப்பயும் போல் கடைக்கு போன உடனே அங்கே ஸ்டாஃப் எல்லாரையுமே கூப்பிட்டு, நீங்கள் இனி பொறுப்பாக வேலையை பார்க்கணும். அந்த ராணியும் அவங்க வீட்டுக்காரர் ராஜாவும் என்னை ஏமாற்றி என்கிட்டேருந்து பணத்தை வாங்கணும் தான் அங்கே வக்கீலை கூப்பிட்டு வந்து அந்த பேச்சு பேசினாங்க. மற்றபடி என் மேலே எந்த தப்பும் இல்லை. நீங்கள் எப்பயும் போல் உங்கள் வேலையை பார்க்கலாம். யார் வந்தாலும் முதல்ல என்னை பார்க்க சொல்லுங்கள், சரியா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அங்கே வேலையை பார்த்துட்ருக்க ஒவ்வொரு கஸ்டமரும் வராங்க. பரவாயில்லையே, என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம கடைக்கு கஸ்டமர் வரவங்க வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நல்ல வருமானம் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். வந்த ஒவ்வொரு கஸ்டமரும் நாங்கள் கடையோட ஓனரை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃபும், மனோஜ் சார் உங்களை பார்க்க தான் வந்திருக்காங்க, இவங்க பொருளை பார்க்க வரலையா, உங்ககிட்ட ஏதோ பேசணுமா அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்ட பேசணுமா, நான் பேசிக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி, என்னங்க சார்னு கேட்க, வேறு ஒன்றும் இல்லை, உங்கள் கடையில் நடந்த பிரச்சனையெல்லாம் கேள்விப்பட்டோம். நீங்கள் ஒன்றும் அவ்வளோ நல்லவர் இல்லையாமே, உங்கள் லட்சணம் என்னன்னு இங்கே வேலை பார்த்த ராணியும் அவங்க வீட்டுக்காரரும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க. உங்கள் கடையில் நாங்கள் பொருள் வாங்குறதா, அதாவது நாங்கள் மாதம் மாதம் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுங்க. எங்களுக்கு உங்கள் கடையில் உள்ள பொருளும் வேண்டாம், இனி உங்களை நம்பி நாங்கள் பணம் கொடுக்க விரும்பவும் இல்லை. உங்கள் கடையில் இருந்த பணத்தை யாரோ எடுத்துட்டாங்களாமே, அந்த பணத்தை எடுத்தது இங்கே ஸ்டாஃபாக வேலை பார்த்தவங்கன்னு சொல்லி அவங்களே கடையிலேருந்து அனுப்புனீங்களாமே. எல்லா பிரச்சனையும் எங்களுக்கு தெரியும், எங்கள் பணம் எங்களுக்கு வரணும், உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தால் எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லும்போது, என்ன சார் சொல்கிறீங்க, பணத்தை திருப்பி கொடுக்கணுமா? இப்படியே ஒவ்வொருத்தரும் பணத்தை கேட்டால் நாங்கள் எப்படி சார் பணத்தை திருப்பி தர முடியும்? நீங்கள் கொஞ்சம் யோசித்து நல்ல முடிவாடுங்களேன். நீங்கள் பணத்தை கொடுத்துட்டீங்க, என்னால் திருப்பி தர முடியாது, வேணும்னா அதுக்கான பொருளை வேணால் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, இப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நாங்களும் போலீஸோடு நிற்போம். அதுக்கப்புறம் இந்த கடையை நீங்கள் திறக்கவே முடியாது, இந்த கடையோட ஓனராக இருக்கவும் முடியாது. என்ன எங்களை ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களா? எங்கள் பணம் எங்களுக்கு வரணும், எங்களுக்கு உங்கள் கடையில் உள்ள எந்த பொருளும் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ஒவ்வொரு கஸ்டமரும் இங்கே மனோஜ்கிட்ட இப்படி பேசுகிறாங்க. தன்னுடைய பணத்தை திருப்பி தர சொல்கிறாங்க. ஏற்கனவே இந்த முத்து மீனா அவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு போனாங்க. அந்த பணத்தையே தர முடியாதுன்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ என்ன, இந்த ராணியும் அவங்க வீட்டுக்காரரும் தேடி செஞ்ச பிரச்சனையால் யாருமே நான் பேசுகிறத நம்ப மாட்டேங்கிறாங்க. நம்ம கடையை பற்றி எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பணத்தை மட்டும் திருப்பி கொடுங்க, உங்கள் கடை பக்கமே நாங்கள் வரமாட்டோன்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் இருந்தால் நான் எப்படி பிஸ்னஸ் செய்கிறது அப்படின்ற மாதிரி மனோஜ் ரொம்பவே பதட்டமாக இருக்க, அங்கே வந்த ரோகிணி, என்ன மனோஜ் நிறைய கஸ்டமர் வர மாதிரி இருக்குன்னு சொல்ல, ஆமாம் வந்தவங்க எல்லாம் பணத்தை கேட்டுட்டு போகிறாங்க, பணத்தை திருப்பி தரணுமா, என்ன செய்யன்னு தெரியாமல் நான் யோசிக்கிறேன். கஸ்டமர் நிறைய பேர் வராங்கன்னு நீ சந்தோஷப்படுறியா அப்படின்னு கேட்க, ஏன் பணத்தெல்லாம் திருப்பி கேட்குறாங்க, அவங்க மாதம் மாதம் பணத்தை கொடுத்த பணத்தை திருப்பி தர முடியாதுன்னு நீ தெளிவாக சொல்ல வேண்டிதானே அப்படின்னு கேட்கும்போது, எப்படி பேச முடியும், அந்த ராணியாலையும் அவங்க வீட்டுக்காரராலையும் வந்த பிரச்சனையினால தான் இவங்க எல்லாரும் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நான் நல்லவரே இல்லைன்னு நினைக்கிறாங்க, அதனால் தேடி கொடுத்த பணத்தை திருப்பி கேட்குறாங்க, என்ன செய்யன்னு தெரியலன்னு சொல்லும்போதே நிறைய கஸ்டமர் பணத்தை கொடுத்தவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தராக அங்கே ரோகிணிக்கிட்டையும் மனோஜ்கிட்டையும் எங்கள் பணத்தை கொடுத்துருங்க, உங்களை நம்ப நாங்கள் தயாராக இல்லை, நாங்கள் கொடுத்த பணத்தை யாரோ எடுத்துட்டாங்களாமே, இனியும் பணம் இல்லைன்னு எங்களை நீங்கள் ஏமாத்துறதுக்குள்ளே நாங்கள் கவனமாக இருக்கணும், உங்களை நம்பக்கூடாதுன்றதுக்காக தான் இனி இந்த கடையில் பொருள் வாங்கக்கூடாதுன்னு கொடுத்த பணத்தை கேட்க வந்திருக்கோன்னு எல்லாருமே பணத்தை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. அந்த 3 லட்ச ரூபா பணத்தை
பணத்தை நான் எடுக்காமல் இருந்திருந்தா கடையில் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இந்த ராணி அவங்க வீட்டுக்காரர் ராஜான்னு வக்கீலை கூப்பிட்டு வந்து பிரச்சனை செஞ்சுருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு 1,00,000 பணம் கொடுக்க வேண்டியதாக இருந்திருக்காது. கஸ்டமர்லாம் நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு திரும்பி வந்து பணத்தை கேட்டிருக்க மாட்டாங்க. இப்போ என்ன செய்ய? பிரச்சனைக்கு எல்லாமே காரணம் நான் தான். என்னால தான் மனோஜோட கடையில் இவ்வளோ பிரச்சனை வருது. எப்படி இதெல்லாம் சமாளிக்கிறதுன்னு தெரியல. கஸ்டமர் நம்பி வந்து நிறைய பணத்தை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வந்து பணத்தை கேட்டால் எப்படி திருப்பி தர முடியும்? இங்கே மனோஜ் வசமாக மாட்டிக்கிட்டாரே. இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ணாமலை மாமாவோட பணத்தை ஏமாற்றி 27 லட்ச ரூபாய்க்கு அந்த ஜீவா கிட்ட 30 லட்ச ரூபா பணத்தை வாங்கணும். அந்த பணத்தை தராமல் பிஸ்னஸ் ஆரம்பித்ததே பெரிய தப்பு. இதில் இந்த பிஸ்னஸ் மூலமாக நிறைய பணம் வரும்னு நம்பி அந்த ராணியவும் அவங்க வீட்டுக்காரரையும் இந்த கடையில் வேலைக்கு சேர்த்தது அதை விட பெரிய தப்பு. நான் செஞ்ச ஒவ்வொரு தப்பால் பாவம் மனோஜ் இப்போ என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்க. இப்படி கஸ்டமர் எல்லாரும் நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படி பணத்தை திருப்பி கேட்டாங்கன்னா யாராவது நம்பி இந்த கடைக்கு வருவாங்களா? அவ்வளவுதான், பிரச்சனை பெருசாயிரும் போலயே. வீட்டில் விஜயாத்தை, அண்ணாமலை மாமான்னு எல்லாருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சால் சும்மா விட மாட்டாங்க. எப்படியாவது நாம தான் பணத்தை ஏற்பாடு பண்ணி மனோஜ் கிட்ட கொடுக்கணும். இல்லைனா இதெல்லாம் தெரிஞ்சால் முத்து சும்மா விட மாட்டாரே அப்படின்னு ரோகிணி யோசிக்க, மனோஜும் ரோகிணியும் வீட்டுக்கு போன உடனே இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் இங்கே மனோஜ் சொல்கிறாரு, எப்படி இவ்வளோ பணத்தையும் ஏற்பாடு பண்ண முடியும்? என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை ரோகிணி. கடையில் பொருள்லாம் வாங்கணுன்னு இங்கே கஸ்டமர் கொடுத்த பணத்தை தான் நான் வந்து கொடுத்து பொருளெல்லாம் வாங்கியிருக்கேன். வந்து பொருளை தானே கேட்பாங்கன்னு நினச்சா பணத்தை கேட்டுட்ருக்காங்க. பிரச்சனை வந்ததால் கஸ்டமர் நம்மளை நம்ப மாட்டேங்கிறாங்க. எவ்வளவோ சொல்லியும் அவங்க பணம் தான் வேணும், இனி நீங்கள் என்ன சொன்னாலும் மாதம் மாதம் நாங்கள் பணம் கொடுக்கவும் மாட்டோம் அப்படின்னு பிரச்சனை செய்கிறாங்க. ஒருவேளை நம்ம பணத்தை தரலைன்னா போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுருவாங்களாம். அப்புறம் எப்படி அங்கே பிஸ்னஸ் செய்ய முடியும்? என்ன ரோகிணி இது ஒரே பிரச்சனையாக வந்துட்டுருக்கு இந்த கடையில் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்த மீனாவும், ரோகிணி உங்களை சாப்பிட வர சொன்னாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த சமயம் அண்ணாமலை வந்து இங்கே வந்து ஸ்ருதிக்கிட்ட கேட்டுட்ருக்காங்க, ஏமா ஸ்ருதி, இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோமா செலவாச்சு? இப்போ ஏதாவது பணம் இருக்கா? இல்லை நான் ஏதாவது உதவி செய்யணுமா? பணம் கொடுக்கணுமாமா? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அங்கிள், என்கிட்ட மீதி பணம் நிறையா இருக்குது. ரவிக்காக புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணுன்ற ஆசையில் நான் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் இங்கே வந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்காக சேர்த்து வச்சுருந்தேன். அதில் இருந்து இன்னும் கொஞ்சம் பணம் என்கிட்ட இருக்குது. அந்த பணத்தை வச்சு அதுக்கப்புறமா வர வருமானம்னு எல்லாத்தையுமே நான் ரவிக்கிட்ட தான் கொடுக்க போகிறேன். நான் யார்கிட்டையும் இப்போதைக்கு உதவி கேட்கணும்னு நினைக்கல. அப்படி எனக்கு பணம் தேவைப்பட்டால் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் கேட்பேன். ஆனால் இப்போ என்கிட்ட ஒரு 5-6 லட்ச ரூபா பணம் இருக்குது அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் அங்கே சாப்பிட போன இங்கே வந்து மனோஜும் ரோகிணியும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இந்த ஸ்ருதிக்கிட்ட இன்னும் இவ்வளோ பணம் இருக்கா? பரவாயில்லையே, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, அதனால் எப்பயும் இந்த ஸ்ருதிக்கிட்ட மட்டும் நிறைய பணம் இருக்குது. ஆனால் நான் கேட்டால் எனக்கு உதவி செய்ய பணம் தரவே மாட்டாங்க அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க. மனோஜ் யோசிக்கிறாரு, நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, கையில் பணமே இல்லை. ஆனால் அந்த ஸ்ருதி சந்தோஷமாக அந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாங்க, நிறைய பணம் இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி தான் இவங்கக்கிட்ட மட்டும் இவ்வளோ பணம் வருதோ தெரியல. ஸ்ருதி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுல்ல, அதான் ரவிக்கு எவ்வளோ பெரிய உதவியெல்லாம் செய்கிறா. ஆனால் ரோகிணியால் இப்போதைக்கு எனக்கு உதவி செய்யவும் முடியாது, வீட்லேயும் சொல்ல முடியாதே, என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே அங்கே சாப்பிட போகிறாரு. சாப்பிட்டுட்டு வந்த மனோஜ் யோசிக்கிறாரு, ரவியும் நல்லா சம்பாதிக்கிறான், ஸ்ருதிக்கிட்டேயும் நிறைய பணம் இருக்குது. அவங்கக்கிட்ட கேட்டால் பணத்தை தரமாட்டாங்க. நமக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு வீட்டில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ரோகிணி சொல்லியிருக்கால. பேசாமல் யாருக்கும் தெரியாமல் ஸ்ருதியோட ரூமில் இருக்க அந்த பணத்தை எடுத்துட்டோன்னா பிரச்சனையே இல்லை. ஏற்கனவே ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க இங்கே ஸ்ருதி பணத்தெல்லாம் செலவு செஞ்சதாகவும் மீதி பணம் இருக்கிறதாகவும் சொன்னாங்கல்ல. அதான் அவங்களுக்கு தேவையான பணத்தை அவங்க செலவு செஞ்சிட்டாங்களே. மீதி இருக்கிற பணத்தை நான் எடுத்தால் அவங்க என்ன கண்டுபிடிக்கவா போகிறாங்க? இந்த மீனாவோட நகையை கூட தான் எடுத்து என் பிஸ்னஸ்க்காக அம்மா வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. அந்த பணத்தை நான் திருப்பி தரவும் இல்லை, அதை மீனாவும் முத்துவும் பெருசாக கேட்கவும் இல்லை. அப்பாவோட 27 லட்ச ரூபா பணத்தையும் எடுத்துகிட்டு போனேன், இப்போ வரைக்கும் நான் திருப்பி தரவும் இல்லை, அப்பாவும் பெருசாக அதை கண்டுக்கிறதே இல்லை. அதே மாதிரி ஸ்ருதியோட பணத்தை எடுத்தா அவங்களுக்கு தெரிய போதா, இல்லை என்னை சந்தேகப்பட போகிறாங்களா, இல்லை உண்மையாக தான் கண்டுபிடிக்க முடியுமா? எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நான் என்ன வேணாலும் செய்யலாம் போலையே அப்படின்னு யோசிக்கிறாரு மனோஜ். வெளியில் கடன் வாங்கலாம்னு நினச்சா நம்மளை நம்பி யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ வீட்டில் இருக்க பணத்தை எடுக்கிறது தானே ஒரே வழி அப்படின்னு யோசிக்கும்போது மனோஜுக்காக ரோகிணி அவங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க. பணம் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. ஆனால் யார்கிட்டையும் அவ்வளோ பணம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. உடனே மனோஜ்கிட்ட வந்து ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் உனக்கு உதவி செய்யணுன்றதுக்காக என் ஃப்ரெண்டு எல்லார்கிட்டேயும் ஃபோன் பண்ணேன், பணம் கேட்டேன், ஆனால் யாருமே பணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நம்மளை நம்பி யார் பணம் தருவாங்கன்னு சொல்ல,
உடனே மனோஜ், ஆமாம் நம்ம ஃப்ரெண்டு இருக்கார்ல, அவர்கிட்ட கேட்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் அவரோட ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் யாருமே மனோஜுக்கு பணம் தர முன் வரலை. அதுவும் இந்த மனோஜ் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாமல் கஷ்டப்படணும். மனோஜும் பணத்தை திருப்பி தரமாட்டா, நம்மளையே ஏமாத்தணும்னு நினைப்பான். மனோஜை நம்பி பணம் கொடுத்தா திருப்பி வாங்க முடியாது, அதுக்கு பேசாமல் நம்ம பணம் இல்லைன்னே சொல்லிடலான்னு மனோஜோட ஃப்ரெண்டுங்க எல்லாரும், இப்போ பணம் இல்லையே மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே இங்கே மனோஜ் என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்க ரோகிணி சொல்கிறாங்க, நீ கவலைப்படாமல் இரு மனோஜ், பிரச்சனையை சமாளிக்கலாம். அதுக்குன்னு உன் அம்மாக்கிட்டேயோ அப்பாக்கிட்டேயோ இதெல்லாம் சொல்லிடாத அப்படின்னு சொல்லும்போது, நான் சொல்லலை, அப்படி சொன்னால் மட்டும் அவங்க என்ன எனக்கு உதவி செய்யவா போகிறாங்க? பார்த்தல, ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாவது பணம் வேணும்னா என்கிட்ட கேளுன்னு எங்கள் அப்பா சொல்கிறாரு. அதே மாதிரி முத்துக்கு ஒரு பிரச்சனைனா உனக்கு எதுவும் பணம் வேணும்னா என்கிட்ட கேளு முத்துன்னு சொல்வார். ஆனால் நான் போய் கேட்டால் பணம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. வீட்லேயும் எனக்கு இப்படி தான் ஒரு நிலமை இருக்குது, என் ஃப்ரெண்டுங்களும் இப்படி தான் என்னை புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி சொல்கிறாங்க, சரி நீ ரெஸ்ட் எடு, நாளைக்கு வேறு எனக்கு பார்லருக்கு சீக்கிரமாக போகணும், நிறைய வேலை இருக்குது அப்படின்னு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ரோகிணியும் போக மனோஜ் யோசிக்கிறாரு, நாளைக்கு எப்படியும் யாருக்கும் தெரியாமல் பணத்தை எடுத்தே ஆகணும், இல்லைனா கடையை தேடி கஸ்டமர் எல்லாரும் வந்து நிற்பாங்க, நான் பணம் தர மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு போலீஸோடு வந்துட்டாங்கன்னா என் நிலமை என்ன ஆகுறது? நான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும். முத்து மீனான்னு எல்லாரும் என்னை பார்த்து சிரிப்பாங்க, ஏளனமாக பேசுவாங்க. அப்படி நடக்கக்கூடாது, யாருக்கும் தெரியாமல் நாளைக்கு நம்ம நினச்சதை செய்ய வேண்டியதான் அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாரும் ஒவ்வொரு வேலையாக வெளியில் கிளம்புறாங்க. அந்த சமயம் அங்கே வந்த மனோஜ் பார்க்குறாரு, ஸ்ருதியோட ரூமில் யாருமே இல்லை, எப்படியும் ஸ்ருதி பணத்தை இங்கே தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு ஸ்ருதியோட ரூமில் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஸ்ருதியோட பணம் எங்கே இருக்குன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் பார்க்குறாங்க, அங்கே பணம் நிறைய இருக்குது, 5 லட்ச ரூபாய்க்கு மேலே பணம் இருக்குது, ஆனால் இப்போதைக்கு நமக்கு இவ்வளோ பணம் தேவை தான் அப்படின்னு ஸ்ருதியோட ரூமில் இருக்கிற பணத்தை எடுத்த மனோஜுக்கு அவ்வளோ சந்தோஷம். வெளியில் பணம் கேட்டால் யாருமே உதவி செய்ய வரலல்ல, எப்படியோ இந்த பணம் கிடச்சிருச்சு, உடனே நம்ம கடைக்கு போகணும், வர வேண்டிய கஸ்டமர் எல்லாத்தையும் வர வச்சு யாருக்கெல்லாம் பணத்தை திருப்பி தரணுமோ எல்லாத்தையும் கொடுத்து பிரச்சனையை சமாளிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பணத்தோட வெளியில் வரும்போது பார்வதி வீட்டுக்கு போன விஜயா அங்கே வந்து நிற்கிறாங்க. மனோஜை பார்த்த உடனே, மனோஜ் நீ என்ன கடைக்கு போகலையா? ரவி ரூம்லேருந்து வெளியில் வர, அங்கே உனக்கு என்ன வேலை? சரி மனோஜ், கையில் என்ன பணம், உன்னுடைய பணமா அப்படின்னு கேட்க, அம்மா அம்மா நீங்கள் வேற சத்தமாக பேசாதீங்கம்மா, யாருக்காவது கேட்டுற போது, இங்கே வாங்கம்மா, ஆமாம் கடையில் ஒரு பிரச்சனைமா அப்படின்னு சொல்ல, கடையில் உனக்கு தினமும் பிரச்சனை தான், அதுக்குன்னு யாருடைய பணத்தை எடுத்துகிட்டு வந்து நிற்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஸ்ருதியோட பணமா அப்படின்னு சொன்ன உடனே விஜயா பலார்னு இங்கே மனோஜை வெளுத்து வாங்குறாங்க. யார் பணத்தை எடுத்துகிட்டு வந்து இப்படி நிற்கிற, முதல்ல பணத்தை கொண்டு போய் வை அப்படின்னு சொல்லும்போது, அம்மா புரிஞ்சுக்கோங்கம்மா, நான் வெளியில் எல்லார்கிட்டையும் கடன் கேட்டுட்டேன், அந்த ராணியும் அவங்க வீட்டுக்காரரும் வந்து செஞ்ச பிரச்சனையால் கஸ்டமர் எல்லாரும் தேடி வந்து எங்களுக்கு பொருள் வேண்டாம் பணம் தான் வேணும்னு திருப்பி பணத்தை தர சொல்கிறாங்கம்மா, நான் என்னம்மா செய்ய முடியும், என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை, கஸ்டமருக்கெல்லாம் பணத்தை திருப்பி தரதுக்காக பணத்தை நான் கடன் வாங்கணும்னு நினச்சேன், யாருமே என்னை நம்பி பணம் தர மாட்டேங்கிறாங்க, வேறு வழி இல்லை, நேற்று ஸ்ருதி பேசிகிட்டு இருந்ததை கேட்டேன், அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு புரிஞ்சுது, உடனே நானும் வந்து அந்த பணத்தை எடுக்கலான்னு யோசித்தேம்மா, இது நம்ம வீட்டில் உள்ள பணம் தானம்மா, நான் எடுக்கக்கூடாதான்னு சொல்ல, எடுக்கக்கூடாது மனோஜ், அதுவும் இதெல்லாம் சம்மந்திக்கு தெரிஞ்சால் நம்மளை மதிப்பாங்களா? ஸ்ருதிக்கு தெரிஞ்சு அவள் சும்மா விடுவாளா? இது ஸ்ருதியோட பணம், அவள் ரெஸ்டாரண்ட்டுக்காக சேர்த்து வச்ச பணம், இந்த பணத்தை எடுத்துருக்கிறையே அசிங்கமா இல்லை? நீயும் தானே பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற, இன்னும் தப்பு செய்யணும்னு நினைக்காத, நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன், இந்த பணத்தை கொண்டு போய் முதல்ல வை, இல்லை ஸ்ருதிக்கோ இல்லை ரவிக்கோ தெரிஞ்ச வீட்டில் பெரிய பிரச்சனையாகும், உன்னால் உங்கள் அப்பா முன்னாடி நானும் அவமானப்பட்டு நிற்கணும், அப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னா நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லும்போது மனோஜ் ரொம்ப அடம்பிடிக்கிறாரு. முடியவே முடியாது, என்னுடைய கடையில் பெரிய பிரச்சனை, யார்கிட்டையும் பணத்தை கேட்டாலும் தரமாட்டாங்க, நீங்கள் எனக்கு பணம் தரதா சொல்லுங்கள், இந்த பணத்தை கொண்டு போய் வைக்கிறேன், பணத்தை தரமாட்டீங்கல்ல, அப்போ எனக்கு வேறு வழியும் தெரியல, இந்த பணத்தை எடுத்துகிட்டு நான் கடைக்கு கிளம்புறேன், நீங்கள் சொன்னீங்கன்னா என்னால் அந்த பணத்தை வைக்க முடியாதுமா அப்படின்னு மனோஜ் பேசிகிட்டு இருக்கும்போது, ஸ்ருதி வர நேரமாகுதே, இந்த மனோஜ் வேற இப்படிலாம் பேசுகிறானே, ஸ்ருதி வந்தால் பிரச்சனை பெருசாயிருமேன்னு ரொம்ப பதட்டமாகவே இருக்கிறாங்க விஜயா. அந்த சமயம் சரியா ஸ்ருதியும் ரவியும் வீட்டுக்குள்ளே வராங்க. உடனே ஸ்ருதி, என்ன நடக்குது ஆண்டி, ஏன் இவ்வளோ சத்தமாக பேசிகிட்டு இருக்கீங்க, மனோஜ் என்ன தப்பு பண்ணாருன்னு கேட்க, உடனே ரவியும், பரவாயில்ல மனோஜ்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, என்ன மனோஜ் கடையில் உள்ள பணமானு கேட்கும்போது, ஆமாம் இது என்னுடைய பணம் தானே சொல்கிறாரு. ஆனால் விஜயா கண் கலங்கிக்கிட்டே, இல்லை இது ஸ்ருதியோட பணம் தான், ஸ்ருதி ரூமில் வச்சுருந்த பணத்தை இந்த மனோஜ் எடுத்துட்டான், அதனால தான் நான் மனோஜை திட்டிகிட்டு இருந்தேன், ஸ்ருதி என்னை மன்னிச்சிருமா, இந்த மனோஜையும் மன்னிச்சிருமா, இப்போவாது பணத்தை கொடு மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. முடியாதுமா அப்படின்னு சொல்ல, என்னது ஏன் பணமா, ஏன் பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு தர முடியாதுன்னு எப்படி மனோஜ் நீங்கள் சொல்வீங்கன்னு ஸ்ருதி கேட்கும்போது, ஸ்ருதி நான் வேணும்னா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன்,
இந்த பணத்தை யாருக்கும் தெரியாமல் எடுக்கணும்னு நினச்சது தப்பு தான். ஆனால் என்னுடைய கடையில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. கஸ்டமர் எல்லாரும் பணத்தை திருப்பி தர சொல்கிறாங்க. வேறு வழி தெரியல. அதனால தான் இந்த பணத்தை எடுத்துட்டேன். என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, மன்னிப்பு கேட்குறதெல்லாம் இருக்கட்டும். யாரை கேட்டு இந்த பணத்தை எடுத்தீங்க? பணத்தை எடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்க. ஏன் பணங்க, எனக்கும் நிறைய செலவு இருக்குது. நீங்கள் உங்கள் கடைக்காக எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா என்னோட தேவைக்காக யார்கிட்ட போய் நான் பணத்தை கேட்க முடியும்? பணத்தை திருப்பி தர முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதி. உடனே ரவியும், மனோஜ் நீ செய்கிறது ரொம்ப தப்பு. ஸ்ருதியோட பணத்தை நானே எடுக்க மாட்டேன். எனக்கு தேவைன்னா கூட ஸ்ருதிக்கிட்ட கேட்காம இப்படி நான் செஞ்சதே கிடையாது. நீ எங்கள் ரூமில் போய் வச்சுருந்த பணத்தை எடுத்திருக்கியே, நீ சம்பாதிச்ச பணத்தை இதே மாதிரி நாங்கள் எடுத்தா நீ சும்மா விடுவியா? அது தப்பு தானே. அப்படி நாங்கள் செய்யணும்னு கூட நினைக்க மாட்டோம். மீனா அண்ணியும் முத்துவும் எப்படி இருக்காங்க? ஆனால் நீ எங்களுக்கு அண்ணனாக இருந்துக்கிட்டு ஒவ்வொரு பிரச்சனை செய்கிற வீட்டில் உனக்கு வீட்டில் வச்ச பணத்தை எடுக்கிறது சாதாரணமாக இருக்குல்ல. அப்பாவை ஏமாத்துனேன், மீனா அண்ணியோட நகையை எடுத்து ஏமாத்துனேன். அது எதையுமே நீ திருப்பி தரவும் இல்லை. இப்போ எங்களை ஏமாற்ற முயற்சி செய்றியா? பணத்தை திருப்பி கொடு அப்படின்னு கேட்குறாரு ரவி. ஆனால் மனோஜ் வசமாக மாட்டிக்கிட்டாலும் மன்னிப்பு கேட்டாலும் பணத்தை திருப்பி தர முடியாதுன்னு சொல்ல ரொம்ப கோபமான ஸ்ருதி இங்கே எல்லார் முன்னாடியும் மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு என் பணத்தை எனக்கே தர முடியாதுன்னு சொல்கிறியா? நீ எல்லாம் சொன்னால் கேட்க மாட்டேன், திருந்த மாட்டேன். நான் மீனா மாதிரிலாம் உன்னை சும்மா விடுவேன்னு நினைக்காத. போனா போதுன்னு அண்ணாமலை மாமா 27 லட்ச ரூபா பணத்தை நீ எடுத்த உடனே உன்னை அமைதியாக விட்டுட்டாரு. அதுதான் அவங்க செஞ்ச தப்பு. அப்போவே போலீஸில் உன்னை மாட்டி விட்டுருந்தா மறுபடியும் வீட்டில் இருக்க பணத்தை எடுக்கணுன்ற எண்ணம் உனக்கு வந்திருக்குமா அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறம்மா போலீஸா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ஆண்டி அப்படின்னு சொல்ல, மனோஜ் பாத்தியா உன்னால் ஸ்ருதி என்ன ஒரு முடிவு எடுத்திருக்கான்னு? இதெல்லாம் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சால் யாராவது உன்னை மதிப்பாங்களா? நீ மட்டும் ஏன் மனோஜ் இப்படிலாம் செஞ்சிட்ருக்க? உன்னை எவ்வளோ படிக்க வச்ச, ஆனால் நீ திருந்தாமல் அடுத்தவங்களோட பணத்தை எடுக்கணும்னு முயற்சி செஞ்சுருக்க. நானே சொல்கிறேன், அந்த பணத்தை நீ ஸ்ருதிக்கிட்ட கொடுக்கல. அப்புறம் நான் போலீஸ் வந்த உடனே நீ தான் இந்த தப்பெல்லாம் செஞ்சேன்னு நானே உன்னை மாட்டி விட்டுருவேன். என் பையனை கூட நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா என்னம்மா நீங்களும் உதவி செய்ய மாட்டேங்கிறீங்க? பணத்தை எடுத்தாலும் எடுக்காதன்னு சொல்கிறீங்களேம்மா, நான் எப்படிம்மா இப்போ பிஸ்னஸ் நடத்த முடியும்? நான் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படின்னு மனோஜ் சொல்லிகிட்டு இருக்கும்போதே அங்கே அண்ணாமலை, முத்து, மீனான்னு எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. நடந்தது எல்லாமே ரவி வந்து சொல்லிடுறாரு. உடனே ரொம்ப கோபமாக இருந்த ஸ்ருதியும் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. அங்கே வந்த போலீஸை பார்த்த உடனே மனோஜ் என்ன செய்யன்னு தெரியாமல், சார் நான் என்னை மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு சொல்ல, என்கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க? ஒரே வீட்டில் இருக்கிற நீங்கள் அடுத்தவங்களோட பணத்தை எடுக்கணும்னு நினச்சதே தப்பு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ரோகிணி வராங்க. ரோகிணியும், என்னாச்சு மனோஜ், என்ன நடக்குதுன்னு கேட்க, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரோகிணி தான் சார். நீங்கள் கூப்பிட்டு போய் வெளுத்து வாங்கணுன்னா முதல்ல இந்த ரோகிணியை வெளுத்து வாங்குங்க. இவளால் தான் தேவையில்லாத பிரச்சனையில் என் பையன் மாட்டிக்கிட்டான். இப்போ இந்த ஸ்ருதியும் போலீஸை வர வச்சுட்டா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே நிற்கிறாங்க விஜயா. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, என்னங்க உங்கள் கடையில் என்ன பிரச்சனை? அப்படி நீங்கள் உங்கள் பிரச்சனையை சமாளிச்சுக்கிறோன்னு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க. ஏன் பணத்தை யாருக்கும் தெரியாமல் மனோஜ் எடுத்திருக்காரு. இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? பணத்தை திருப்பி தர சொல்லுங்கள், இல்லைன்னா நான் யாரையும் சும்மா விட மாட்டேன். அது என்னோட பணங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச பணம். என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்காக நான் சேர்த்து வச்ச பணத்தை என்கிட்ட கேட்டிருந்தா கூட என்னால் தந்திருக்க முடியாது. அதை எடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த பேச்சு பேசிகிட்டு இருக்காரு மனோஜ். இவர் எப்படிங்க நான் சும்மா விடுறது அப்படின்னு கோவமாக மனோஜையும் ரோகிணியவும் வெளுத்து வாங்குறாங்க ஸ்ருதி. இங்கே உடனே ரோகிணியும், என்னால் தான் மனோஜ் இப்படி அவமானப்பட்டு நிற்கிறாரு. நான் அந்த 3 லட்ச ரூபா பணத்தை எடுக்காமல் இருந்திருந்தேன்னா இப்போ மனோஜுக்கு பிரச்சனை வந்திருக்காது. அந்த ராணியும் 1 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு போயிருக்க மாட்டாங்க. கஸ்டமரும் நம்பாமல் இங்கே தேடி வந்து பணத்தை திருப்பி தாங்கன்னு சொல்லியிருக்கவும் மாட்டாங்க. என்னால் இப்போ ஸ்ருதியோட பணத்தை வேற மனோஜ் எடுத்து மாட்டிக்கிட்டாரே. ஸ்ருதி சும்மாவே தேவையில்லாமல் பிரச்சனை செய்வாங்க. இதே மீனாவுக்கு தேவைன்னா பணத்தை எடுத்து கொடுப்பாங்க. இதே நானும் மனோஜும் மாட்டிக்கிட்டோன்னா சும்மா விட மாட்டாங்களே. ஸ்ருதி மன்னிச்சிருங்க ஸ்ருதின்னு சொல்லும்போது, போதும் ரோகிணி, உங்களால் தான் மனோஜ் இப்போ இந்த நிலமையில் இருக்கார். அவர் தப்பு செய்யும் போதெல்லாம் விஜய் ஆண்டி நீங்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்கல்ல. இப்போ என்ன வேணாலும் செய்யலாம், அடுத்தவங்களோட பணத்தை எடுத்தாலும் திருப்பி தர வேண்டாம், பிரச்சனை வராதுன்னு நம்பிக்கையோட பணத்தை எடுத்து இப்போ போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. ஏன் பணம் எனக்கு வேணும் அப்படின்னு வசமாக மாட்டிக்கிட்ட மனோஜையும் ரோகிணியவும் அங்கே வந்த போலீஸ்கிட்ட மாட்டி விடுறாங்க. இந்த மனோஜ் இப்படி செய்கிறதுக்கு காரணமே இந்த ரோகிணி தான். இவங்க 2 பேரும் திட்டம் போட்டு தான் என் பணத்தை எடுக்கணும்னு நினச்சிருக்காங்க. இவங்க 2 பேரையும் சும்மா விடாதீங்க சார்.
என்ன மட்டும் இல்லை, மீனாவோட நகையை எடுத்தவங்க அந்த பணத்தையும் திருப்பி தரல, நகையவும் திருப்பி தரல. வீட்டில் ஒவ்வொருத்தரையும் ஏமாத்துறது இவங்களுக்கு வேலையாக போச்சு அப்படின்னு தன்னுடைய கடையில் வந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு வீட்டில் ஸ்ருதியோட பணத்தை எடுக்கலான்னு திட்டம் போட்டு இங்கே மனோஜ் மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருந்த ரோகிணியும் ஸ்ருதியால் போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டதால அங்கே எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு அழுதுகிட்டே நிற்கிறாரு மனோஜ். அங்கே வந்த போலீஸும் 2 பேரையும் விசாரிக்கணும். இப்படி வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்க நீங்கள் எப்படி பெரிய பிஸ்னஸ் செஞ்சு முன்னேற முடியும் அப்படின்னு உங்கள் மேலே சந்தேகமாக இருக்குது, விசாரிக்கணும்னு ரோகிணி மனோஜை அங்கேருந்து கூட்டிகிட்டு போக எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாங்க விஜயா. உடனே முத்து சொல்கிறாங்க, பரவாயில்ல பலகுரலே, என் அண்ணன் மனோஜ் மீனாவோட நகையை எடுத்தப்ப கூட நானும் மீனாவும் போனா போதுன்னு விட்டுட்டோம். அதுதான் தப்பு. உன்ன மாதிரியே நாங்களும் முடிவெடுத்து அப்போ போலீஸில் மாட்டி விட்டுருந்தா உங்களுடைய பணத்தை மனோஜ் எடுத்திருக்கவே மாட்டான். எனக்கு என்னவோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இந்த பார்லர் அம்மாவா இருக்குமோன்னு சந்தேகமாகவே இருக்குது. இந்த வீட்டில் வர வர யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு கூட தெரியல அப்படின்னு முத்துவும் மீனாவும் பேசிட்டு போகிறாங்க. மனோஜ் செஞ்ச இந்த வேலையால் தலை குனிஞ்சு நிற்கிற விஜயாவை அண்ணாமலை திட்டுறாரு. பாத்தியா, உன் பையன் மனோஜுக்கு எல்லா விஷயத்துலையும் சப்போர்ட் பண்ண, இப்போ நீ இருக்கிறதுனால தான் என்ன வேணாலும் செய்யலான்னு ஸ்ருதியோட பணத்தை எடுத்து இப்போ ஸ்ருதி கோவத்தில் போலீஸை வர வச்சு ரோகிணியவும் மனோஜையும் போலீஸில் மாட்டி விட்டுட்டாங்க. இப்போ என்ன செய்ய போகிற? இனியாவது உன் பையன் மனோஜ் திருந்தி இந்த வீட்டுக்கு வந்தா அவன் இந்த வீட்டில் இருக்கட்டும். இல்லைனா கடையில் பிரச்சனை வருதுன்னு எப்போ பார்த்தாலும் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை செய்கிற மனோஜ், ரோகிணி இவங்க 2 பேரும் இனி இந்த வீட்டில் இருக்கவே வேண்டாம். மனோஜுக்கெல்லாம் இனி சப்போர்ட் பண்ணி பேசாத விஜயா அப்படின்னு மனோஜ் மேலே உள்ள கோவத்தில் விஜயாவை வெளுத்து வாங்கிட்டு போகிறாரு அண்ணாமலை. அண்ணாமலை பேசின பேச்சால் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க விஜயா.